கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று முதன்மை வானதூதர்கள், அதிதூதர்கள் என்று நாம் நம்புகின்ற, போற்றுகின்ற 3 தூதர்களை நினைவுகூர்ந்து கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே தூய மிக்கேல், தூய கபிரியேல், தூய ரஃபேல் ஆக 3 அதிதூதர்கள் இருக்கின்றார்கள். இது விவிலியத்திலே இருக்கின்ற அடிப்படையிலே நாம் இதை ஏற்றுக்கொள்கிறோம், நம்புகிறோம். அது மட்டுமல்ல, முதலிலே அடிப்படையிலே வானதூதர்கள் இருக்கின்றார்களா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்டிப்பாக இருக்கின்றார்கள் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எசையா புத்தகத்திலே எசையா இறைவாக்கினுடைய அழைப்பு காட்சி 6ஆம் அதிகாரத்திலே வருகிறது. அந்த நிகழ்ச்சியிலே பார்க்கின்றோம், எசையாவினுடைய காட்சியிலே வானதூதர்கள் அங்கே வருகின்றார்கள். அங்கே வந்து அந்த காட்சியிலே இறைவனுடைய திருவெளிப்பாட்டை அவருக்கு கொடுக்கின்றார்கள், அழைப்பை அளிக்கின்றார்கள். அப்பொழுது எசையா சொல்கின்றார், அசுத்த உதடு உள்ளவன் நான் கடவுளை கண்டேனே என்று தன்னையே சபித்துக் கொள்கின்றார். அப்படி என்றால் என்ன? இறை வார்த்தையை எடுத்து சொல்கின்ற அளவுக்கு நான் புனிதன் அல்ல, தூயவன் அல்ல, நான் பாவ நிலையிலே இருக்கின்றேனே, பாவியாகிய என்னை இறைவன் எப்படி பயன்படுத்த போகிறார்? இந்த உதடுகள் வழியாக இறை வார்த்தையை நான் எப்படி எடுத்து சொல்ல போகிறேன் என்ற ஒரு அங்கலாய்ப்பைத்தான் ஆண்டவர் அங்கே கண்டு எசையா இறைவாக்கினருடைய உதடுகளை திறப்பதற்கு வானதூதர்களை அனுப்பி அவருடைய உதட்டை சுத்திகரம் செய்து இறை வார்த்தையை அவருடைய வாயிலே ஊட்டி இறைவனுக்கு அவர் பணிபுரிய இறைவாக்கினராக ஏற்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆக வானதூதர்கள் இருக்கிறார்களா என்று சொன்னால் கண்டிப்பாக இருக்கின்றார்கள். ஒருவேளை நாம் பார்க்க முடியவில்லை என்பதனால் நாம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அதைத்தான் ஆங்கிலத்திலே சொல்வார்கள், அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் என்று சொல்வார்கள். காரணம், மனிதர்கள் என்ற முறையிலே நம்முடைய நினைவிலே இருக்கின்றவர்களைத்தான் நாம் எப்பொழுதும் நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். காரணம், இந்த மனிதர்கள் தங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே, ஐம்புலன்கள் என்ற அடிப்படையிலே எதையும் எடுத்துக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் காணாத ஒன்றை நாம் எடுத்துக்கொள்வதும், ஏற்றுக்கொள்வதும், புரிந்து கொள்வதும் இயல்பிலேயே நமக்கு கடினமானது. ஆனால் காணாத ஒன்று இருக்குது என்று நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுவும் சரியாக இருக்காது. காற்றை காண முடியுமா? காற்று நாம் காண முடியாததனால் காற்று இல்லை என்று சொல்லுவோமா? அதே போன்றுதான் கடவுளும் கூட. கடவுள் இல்லை என்று கடவுளை பார்க்காததனால் நாம் சொல்கின்றோம் என்று சொன்னால் மனிதன் என்ற முறையிலே அது இயல்பான ஒன்று. ஆனால் கடவுளை நம்புவது என்பது இந்த மனித அனுபவத்தையும் தாண்டிய ஒன்றாக இருக்கிறது. எனவே தான் கடவுளை காணாத கடவுள் என்றாலும் நம் உள் இருந்து நம்மை வாழ்விக்கின்றவர் தான் கடவுள். அதே நிலையில்தான் அன்புக்குரியவர்களே வானதூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் இறைவன் திருமுன் நின்று பணிவிடை செய்கின்றவர்கள். இறைவன் திருமுன் நிற்பதற்கு இந்த உடல் என்ற பாவ உணர்வு என்ற ஒரு நிலையிலே இருக்க முடியாது. இறைவனுக்கு முன்பாக நின்று இறை சேவை செய்வதற்கு தூய ஆவியின் நிலை நமக்கு வேண்டும். அந்த தூய ஆவியின் நிலையை பெற்றவர்கள் தான் வானதூதர்கள். இவர்கள் தான் இறைவன் முன்பாக இருந்து தொடர்ந்து இறைவனுக்கு சேவை புரிகின்றார்கள். இறைவனை போற்றி ஆராதித்து வழிபாடு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தூயவர் 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 என்று அந்த வானதூதர் அறிக்கையை அவர்கள் தொடர்ந்து இட்டு இறைவனுக்கு சேவை செய்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய விருப்பத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றுவதற்கு அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அதற்கும் மேலாக காவல் தூதர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தூதர்கள், ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதர் இருக்கின்றார் என்பதையும் நாம் அறிகின்றோம். ஆகவே தான் அன்புக்குரியவர்களே, நாம் இந்த தூதர்கள், வானதூதர்கள் என்ற அந்த ஒரு அடிப்படையை இறை வார்த்தையின் அடிப்படையிலேயும் இறைவனுடைய அந்த உறுதியிலேயும் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த வகையில்தான் இந்த 3 பேரும் முதன்மை வானதூதர்கள் என்று பெயர் பெறுகின்றார்கள். தூய மிக்கேல்
அவருடைய பெயர் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இறைவனுக்கு நிகராக யார்? இறைவனுக்கு நிகராக யார்? Who is equal to God? Who is greater than God? இந்த வார்த்தைகளைத்தான் தூய மிக்கேல் என்ற அந்த ஒரு பெயரானது நமக்கு எடுத்து சொல்கிறது. விண்ணகத்திலே போர் மூழ்கிறது. அங்கே பெரிய ஒரு புரட்சி ஏற்படுகிறது. இறைவனுக்கு நிகராக தன்னையே சாத்தானாக மாற்றிக்கொள்கின்ற அந்த நிகழ்ச்சியிலே கடவுளுக்கு நிகராக யார் இருக்கிறார்கள் என்று மிக்கேல் அதிதூதர் அந்த தீய ஆவிகளை அடித்து நொறுக்கி அவர்களை வீழ்த்தியதால் மிக்கேல் அதிதூதர் வெற்றியின் வீரராக, வெற்றியின் தூதராக இருக்கின்றார். எனவே தான் ஒரு நல்ல கிறிஸ்துவ குடும்பம் இருக்கிறது என்று சொன்னால், வீடு இருக்கிறது என்று சொன்னால், வீட்டின் நுழைவாயிலேயே புனித மிக்கேல் அதிதூதருடைய படத்தை வைத்திருப்பார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? அங்கே இஸ்ராயல் மக்கள் அடிமைத்தனத்திலே இருந்த பொழுது வானதூதர் சென்று அவர்கள் யாரெல்லாம் ஆட்டு இரத்தத்தை தங்களுடைய கதவு நிலைகளிலே தெளித்திருந்தார்களோ, பூசியிருந்தார்களோ, அவர்களை எல்லாம் தாண்டி சென்றார். அவர்களையெல்லாம் ஆசீர் அடித்து சென்றார். யாருடைய வீடுகளிலே இந்த ஆட்டினுடைய இரத்தம் இல்லையோ அவர்களுடைய எகிப்தியர்களுடைய குடும்பங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் அவர் அழித்தொழித்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒரு வீட்டினுடைய பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர், பாதுகாவலராக இருக்கக்கூடியவர், நுழைவாயிலேயே எந்த ஒரு தீய ஆவி வந்தாலும் அதை துரத்தி அடிக்கின்றவர் மிக்கேல் சமரசானவர். எனவே தான் ஒவ்வொரு வீட்டிலேயும் முதன்மை நுழைவாயிலே நுழைகின்ற பொழுதே மிக்கேல் அதிதூதரை அங்கே நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக கபிரியேல் வானதூதர் எங்கே வருகின்றார் என்று பாருங்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு நிகழ்ச்சியிலே வருகிறார். அவர் பிறக்கப் போகிறார் என்று அன்னை மரியாளுக்கு மங்கள செய்தியை கொடுப்பதற்காக வந்தார். ஆண்டவருடைய பெயரால் அவர் இந்த வார்த்தைகளையும் வாழ்த்தையும் சொல்கிறார். இது எங்கனமாகும் என்று சொல்லிய பொழுது இறைவனுடைய திருமுன் நின்று அந்த தெளிவை கொடுக்கின்றார். இவ்வாறு இறைவனுடைய நிலையிலே இருந்து இறைபணி ஆற்றி மங்கள செய்தியை சொல்கின்றவர் தான் இந்த கபிரியேல் வானதூதராக இருக்கின்றார். இன்றைக்கும் நமக்கும் இந்த கபிரியேல் வானதூதர் சொல்கின்ற மங்கள செய்தி, இறை செய்தி என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துகின்ற விதமாகத்தான் இன்றைக்கு இந்த விழா கொண்டாடப்படுகிறது. மூன்றாவதாக ரஃபேல் என்று சொன்னால் குணமளிக்கின்றார். யார் குணமளிப்பது? கடவுள், ஆண்டவர் குணமளிக்கின்றார் என்ற ஒரு பெயர் விளக்கம் கொண்ட ஒரு வானதூதர் தான் ரஃபேல். இவர் தோபித் என்ற நூலிலே வருகின்றார். அவருக்கு ஏற்படுகின்ற பல சங்கடங்களிலே, குறிப்பாக தீய ஆவிகளை விரட்டுகின்ற மேலான ஒரு போரிலே அவர் ஈடுபட்டு அவருக்கு குணம் நலம் கொடுக்கின்றார். அவருடைய கண்கள் குருடாகிவிட்ட பிறகு மீண்டும் பார்வையை கொடுக்கின்றார். எனவே தான் மருத்துவர்களுடைய பாதுகாவலராக ரஃபேல் வானதூதர் இருக்கின்றார். இன்றைக்கும் இவருடைய பாதுகாப்பில் தான் மருத்துவம் என்பதும் மருத்துவர்கள் என்பவர்களும் இருக்கின்றார்கள் என்பதை இன்றைக்கும் நாம் நம்புகின்றோம். எனவே இறைவன் குணமளிக்கின்றார். இறைவன் நமக்கு செய்தியை, நற்செய்தியை நாளும் கொடுக்கின்றார். இறைவனுக்கு எதிராக நிகராக யார் என்ற நிலையிலே இறைவனுக்கு தாட்சியோடு பணிபுரிகின்ற தூதர்களாக நாமும் இருக்க வேண்டும். நம்மையும் அவர்கள் தொடர்ந்து வழி நடத்துகின்றார்கள் என்பதை நம்பி ஏற்று இன்றைக்கு கொண்டாடுகின்ற வேளையிலே இறையருளை வேண்டுவோம். இவர்களுடைய குரலை கேட்போம், வழிநடத்துதலை ஏற்போம். இறைவனுக்கு தொடர்ந்து சேவை செய்கின்ற அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.